கராத்தே குசேனி இறக்கறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன அந்த கடைசி வார்த்தையை கேட்டு, அவரோட மாணவர்களும், குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த இதுல பார்க்க போறோம். புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்த கராத்தே குசேனி, நேற்று நள்ளிரவு 1 மணி 45 நிமிஷத்துக்கெல்லாமே காலமாயிட்டாரு. அவரோட உடல் சென்னை பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய அவர் வீட்ல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு மேல அவரோட உடலுக்கு இறுதிச் சடங்கு நடக்கும் அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இவரோட உடல இறுதிச் சடங்கு பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் எப்படி இவரோட உடல் ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு அனாட்டமி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தானமா கொடுக்க முடியுங்கிற கேள்வியையும் நெறைய பேரு அந்த Facebook போஸ்ட் கீழ கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அத பத்தியான அப்டேட்டும் கூடிய சீக்கிரம் வெளியில வரும். இந்த நிலையில கடந்த கொஞ்ச நாட்களாவே மரணப்படுக்கையில இருக்கும்போது ஷிகான் ஹுசைனி அவரோட சோஷியல் மீடியா பக்கத்துல எக்கச்சக்கமான அவேர்னஸ் வீடியோவும், இன்னொரு பக்கம் அவருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் குடுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்ப அவர் சிச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிற மாரி ஒரு விஷயத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வகையில அடிக்கடி வீடியோ போடக்கூடிய கராத்தே ஹுசைனி கடைசியா தான் மாணவர்கள கூப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம், இப்ப நான் ஐசியூக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். அடுத்த 4 நாட்கள் எனக்கு ரொம்ப குரூஷியலான டைம். எனக்கு என்ன வேணா எப்படி வேணா ஆகலாம். டாக்டர்ஸ் மொபைல் யூஸ் பண்ணலாம். ஆனா ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி உங்களையெல்லாம் பார்த்துட்டு போலாங்கிற ஆசைய தான் உங்கள கூப்பிட்டுருக்கேன். 50-50 சான்ஸ்ங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சைட் எஃபெக்ட்ஸ் வரலான்னு சொல்லியிருக்காங்க. பேச்சு கூட இழக்கலாம், நினைவு போகலான்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமும் மேபி நான் உங்கள மறந்து கூட போகலாம். ஆனா எக்காரணத்த கொண்டும் கராத்தேவையும், வில்வித்தை பயிற்சியையும் நம்மள விட்டு போகக்கூடாது. உங்கள மாதிரி ஒரு 10 ஸ்டூடண்ட்ட நீங்க உருவாக்குங்க. இல்ல ஒரு 2 ஸ்டூடண்ட்ஸையாவது யாராவது 2 பேர்ட்ட ரெஃபர் பண்ணி விடுங்க. அவங்க கத்துக்கட்டும். வில்வித்தையும், கராத்தே பயிற்சியும் என்னைக்கும் நம்மள விட்டு அழியவே கூடாதுங்கிற மாதிரி கடைசி நேரத்துல, கடைசி மூச்சு இருக்கிற அந்த நேரத்துல கூட தன்னோட மாணவர்கள கூப்பிட்டு இந்த ஒரு அட்வைஸ் தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா 4 நாட்கள் ஐசியூல இருந்ததுக்கப்புறம், ஐசியூல கடைசி நேரங்கள்ல அவருக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். உதாரணத்துக்கு, அவர் இறந்து போறதுக்கு முந்தின நாள் இரவு அவர் ஆசைப்பட்ட மாரியே சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுருக்காரு. அவரோட ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர்கிட்ட வீடியோ கால்ல, ஆன்லைன்ல பேசியிருக்காரு. இதுவரைக்கும் எந்தெந்த ஃபார்ம்லலாம் கையெழுத்து போடாம பெண்டிங் ஒர்க் இருக்கோ, அது எல்லாத்தையும் முடிச்சிருக்காரு. கடைசியா அவர் இறக்க போறதுக்கு முன்னாடி தன்னோட ஸ்டூடண்ட்ஸ பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணி பாய் சொல்லியிருக்காரு. இப்ப நான் தூங்க போறேன். ஒருவேளை முழிச்சிருந்து எனக்கு உயிர் இருந்தா கட்டாயம் காலைல உங்கள பார்க்குறேங்கிற மாரி அந்த வார்த்தைய சொல்லிட்டு தான் அவர் தூங்கவே போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஐசியூல விசிட்டர்ஸ் யாரையுமே அலோவ்ட் இல்ல. சரியா 1 மணி 45 நிமிஷத்துக்கெல்லாமே இவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாரி மருத்துவமனை வட்டாரங்களே இப்ப தெரிவிச்சிருக்காங்க. அவர் கடைசி நேரத்துல கூட மாணவர்கள கூப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா டாக்டர்ஸ் அலோவ் பண்ணல. இப்ப ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கு. நாங்க அதுல தான் கவனம் செலுத்த முடியும். ஸ்டூடண்ட்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. எங்களுக்கு ட்ரீட்மெண்டால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் அமைதியா இருங்கங்கிற மாதிரி கடைசி நேரத்துல கூட எக்கச்சக்கமான சிகிச்சைகள ஹுசைனிக்கு ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அது எதுவுமே பலனளிக்காம அவர் இறந்தும் போயிட்டாரு. தன்னோட உயிர் மூச்சு பிரியக்கூடிய அந்த நேரத்துல கூட ஸ்டூடண்ட்ஸ்ங்கிற மாதிரி தான் அவர் உயிர் இருந்திருக்கு. இப்ப யார்கிட்டயுமே சொல்லாம கடைசி நேரத்துல தன்னோட விஷயங்கள் எதுவுமே நிறைவேறாம அவர் இறந்து போன விஷயம் பல பேர் மத்தியில அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.